வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நான் பார்த்து ரசிச்ச சில சயின்ஸ் மீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மீம்ல லெஃப்ட்ல இருக்கிறது பித்தகோரஸ் அண்ட் ரைட் சைடுல இருக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பித்தகோரஸ் தியரம் படி a² + b² = c² அண்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி E = mc². ஸோ ரெண்டு பேருமே c²க்காக அடிச்சுக்கிறாங்க. இந்த மீம்ல ஸ்பேஸ்ல இருக்கிற ஹபிள் அண்ட் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ரெண்டோட இமேஜ் குவாலிட்டி அண்ட் ரெசல்யூஷனை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஹபிளை விட அட்வான்ஸ்டுன்னு. ஸோ ரெண்டுமே ஹார்ஸ் ஹெட் நெபுலாவை படம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷன் தான். அதுக்குன்னு எப்படி கலாச்சிருக்காங்க பாருங்க. இந்த மீம்ல பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள புரோட்டான் நெகட்டிவ் சார்ஜ் உள்ள எலக்ட்ரானை பார்த்து ஏன் எப்ப பாரு நீ நெகட்டிவாவே இருக்குன்னு கேக்குது. அதுல காண்டான எலக்ட்ரான் நீ கொஞ்சம் வாயை மூடுறியாப்பான்னு சொல்லுது. இந்த மீமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே தெரியும், நம்ம காலேஜில் புடுங்கினது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான்னு. இந்த மீம் பாருங்க. நியூட்டன் மரத்திலிருந்து கீழே விழுந்த ஆப்பிளை பார்த்து ஏன் அது கீழே விழுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் அதுக்கு பதிலாக பேசாமல் அவர் அதை எடுத்து சாப்பிட்ருக்கலாம், இல்லை ஃப்ரூட் சாலட் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மனுஷன் அது கிராவிட்டியால் தான் இழுக்கப்பட்டு கீழ் நோக்கி விழுதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு பெரிய அறிவியல் புரட்சியையே உருவாக்குனாரு. அதே நியூட்டன் சப்போஸ் இந்த காலத்துல மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா அவரோட போனை தான் நோண்டிட்டு இருந்திருப்பாரு. சரி, இந்த மீமை பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.